என்னது நம்ம ஜிஎஸ்டி ரோட்டு மேல பேங்க் லோனே இல்லாம சுலப மாதத்தவணையில பிளாட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அதுவும் அரை கிரவுண்ட் பிளாட்டே வெறும் ஒரு 9 லட்சம் தானா? அங்கேயோ இங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல மாதத்தவணையில பிளாட்டுகள் கொடுப்பாங்க. பக்கத்துல பெரிய டெவலப்மெண்ட்லாம் இருக்காது. ஆனா இங்க ஜிஎஸ்டி ரோட்டு மேலேயே இவ்வளவு கமர்ஷியல்ஸ் இருக்கிற லொகேஷன்ல மாதத்தவணையில் பிளாட்டுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் காட்டுற பாருங்க சைட்ல இருந்து. சைட் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுதாங்க ஜிஎஸ்டி ரோடு. சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நம்ம ஜிஎஸ்டி ரோடு. சைட்டுக்கு வெளியே இருந்து பாக்குறோம் ஜிஎஸ்டி ரோடு. அதுதான் இப்ப அப்படியே திருப்பினா இதுதான் நம்ம சைட். பிளாட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு இது மாதிரியான ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. பெஸ்ட் மட்டும் என் மக்களுக்கு கொடுக்கணும் தேடி ஓடிக்கிட்டு இருக்க இந்த பாதையில இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சிக்கிச்சுங்க. டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான், யாருக்கும் நீங்க கமிஷன் தர தேவையில்லை. ஜிஎஸ்டி ரோட்டு மேல நம்ம சைட்ல இருந்து திரும்பவும் சொல்றேன் பாத்துக்கிட்டு இருக்கோம். சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில ஜிஎஸ்டி ரோட்டுக்கு மேலேயே இங்க ஒரு சைட் நமக்கு கிடைச்சிருக்கு. டோட்டலா 15 ஏக்கருங்க, 310 பிளாட்டுகள். ஆனா இப்ப கைவசம் இருக்கிறது நம்ம வெறும் 70 பிளாட்டுகள் மட்டுமே. டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றாங்க. அவங்க நம்ம தான் நான் ஸ்டீல்ல கொடுத்திருக்கேன். இருக்கிற 70 பிளாட்டுகள்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 6000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுகள் இருக்கு. சைட் உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். வெளியே வண்டி கிராஸ் ஆகுது, அதுதான் ஜிஎஸ்டி ரோடு. என்ஹெச் ரோடு, ஓகேங்களா? சப் ரோட்ஸ்லாம் இல்ல, ஜிஎஸ்டி என்ஹெச் ரோடு. சும்மா வெளியே போனா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து எல்லா வண்டிகளும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். ஜிஎஸ்டி ரோடு இவ்வளவு பக்கத்துல இருக்கே, ரேட் நான் 2500 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மேல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 8 ரூபா தான். அரை கிரவுண்ட் பிளாட்டியே வெறும் ஒரு 9,60,000 ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியும். அதையும் வெறும் 50% ஆஃப் அமௌண்ட் 4.5 லட்சம் ரூபாய் கட்டிங்கன்னா உங்க பேர்ல பத்திரப்பதிவோ பண்ணி கொடுத்துடுறாங்க. இந்த சைட் எங்க தெரியுமா இருக்கு? நம்ம தொழுப்பேடுல, செங்கல்பட்டு டோல்கேட்டை அடுத்து உள்ள நம்ம தொழுப்பேடு டோல்கேட்ல, தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஜிஎஸ்டி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேட்டட் கம்யூனிட்டி. இந்த தொழுப்பேடு ஜங்ஷனை சில பேர் அச்சரப்பாக்கம் டோல்கேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரதான் இந்த ஆத்தூர் டோல்கேட், அச்சரப்பாக்கம் டோல்கேட்னு சொல்லலாம், தொழுப்பேடு டோல்கேட்னு சொல்லலாம். செங்கல்பட்டு தாண்டி வரும்போது இந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே ஒரு 300 மீட்டர்ஸ்ல ரைட் சைட்ல வருங்க நம்ம சைட்டு. அதுதான் டோல்கேட், பாத்துக்கோங்க. இப்போ நாம இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்துக்கினா இங்க இருந்து பாக்குற தூரத்துல ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து பாக்குற தூரத்துல அது தெரிஞ்சு பாருங்க ஒரு காம்பவுண்ட். அதுதாங்க நம்ம சைட், நம்மளோட 15 ஏக்கர் சைட். அதுதான் மாத தவணை திட்டத்துல ஜிஎஸ்டி ரோட்டு மேல கிடைக்கிற ஒரே லேஅவுட் இந்த லேஅவுட் மட்டும் தான். நான் பக்கத்துல ஃபுல்லா பாத்துறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஜிஎஸ்டி ரோட்டு மேல சைட்டுகளே இல்ல. அப்படியே இருந்தாலும் 1000 ரூபா 1200 ரூபா 1300 ரூபா சொல்றாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அந்த சைட்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 500 ரூபா கம்மியா வெறும் ஒரு 800 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து பாக்குறோம், ட்ரெயின் கிராஸ் ஆகுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? எஸ், நம்ம சைட்ல இருந்து தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டுமே. ஜிஎஸ்டி ரோட்டு மேல இருக்க சைட்டு பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர். இதை விட ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி லோ பட்ஜெட்ல எங்கடா கிடைக்குமா ஜிஎஸ்டி டச்ல? யோசிச்சு பாருங்க. அடிச்சு சொல்றேன், அடுத்த 5 இயர்ஸ்ல கூடுவாஞ்சேரி இப்போ எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கண்டிப்பா இங்க வந்துடும். அதுக்கு காரணம் இங்க பக்கத்துல 2 பெரிய காலேஜ் இருக்கு. அதுல இது மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜ் ஒன்னு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க. இது ஃபுல்லா வேலை முடிஞ்சுனா இங்க சரி கமர்ஷியல் டெவலப்மெண்ட் வந்துடும். ஆல்ரெடி இங்க எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கான காலேஜ் ஒன்னு இருக்குங்க. சோ டெவலப்மெண்ட் உள்ள இங்க ஏகப்பட்டது இருக்கு. இந்த காலேஜ்லாம் இருக்கிறதுனால இந்த பசங்களுக்காக பக்கத்துல ஹாஸ்டல் மாதிரி ஒரு ரூம் மாதிரி எல்லாம் கட்டி விட்டீங்கன்னா நல்ல ரெண்டல் ஈல்டு பார்க்க முடியும். இங்க இருந்து திருவண்ணாமலை பக்கம் தான், இங்க இருந்து திண்டிவனம் பக்கம் தான். செய்யூர் சிப்காட் வெறும் 17 கிலோமீட்டர் தான். இங்க இருந்து திண்டிவனத்துல ஒரு சிப்காட் ஓபன் பண்ண போறாங்க. அதுவுமே பக்கமா வந்துரும் உங்களுக்கு. திருவண்ணாமலைக்கு ரெகுலரா போயிட்டு வர மக்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த சைட் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். சைட்டை விட்டு வெளியே வந்தாலே ஜஸ்மா பஸ் ஏறி போயிட்டு வந்துடலாங்க திருவண்ணாமலைக்கு. இது வந்து ஜிஎஸ்டி ரோட்டு மேல இருக்க குபேரன் கோயில் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஈவன் மேல்மருவத்தூர்ல இருந்து நம்ம சைட் வெறும் ஒரு 6 கிலோமீட்டர் மட்டும் தானுங்க. நான் சைட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அது தெரியுது பாருங்க டோல்கேட். அதுதான் உங்களுக்கு தொழுப்பேடு டோல்கேட். ஓகேங்களா மக்களே? உங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியும் நினைக்கிறேன். அச்சரப்பாக்கம் வரைக்கும் சிட்டி லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. தற்போதைய செய்தி, அச்சரப்பாக்கம் அரக்கோணம் வரை சென்னை பெருநகர எல்லையை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். அச்சரப்பாக்கம் அரக்கோணம் வரை சென்னை பெருநகர எல்லையை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இதுதாங்க ப்ரூஃப். ஓகேங்களா? சோ நீங்க வாங்க போற அச்சரப்பாக்கத்துல இருக்க நம்ம லேஅவுட் சிஎம்டிஎல் லிமிட்டுக்குள்ள வேற வந்துருது. அதுவும் ஜிஎஸ்டி ரோட்டுக்கு மேலேயே வேற இருக்கு. முக்கியமா இங்க மாதத்தவணையில வேற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சைட்டுக்குள்ள தென்னை மரம் மாமரம் எல்லாம் வச்சு என்ன அழகா மெயின்டைன் பண்ணி தராங்க பாருங்க. ஆக்சுவலி இங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாவே பண்ணி தராங்க. இந்த ரெசார்ட் சிட்டி மாதிரியோ ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரியோ கூட நீங்க வாங்கி போடலாங்க. குடுவாஞ்சேரியில 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டா இன்னைக்கு அவங்க கோடீஸ்வரங்க. நீங்க யோசிக்காதீங்க, இங்க வாங்கி போடுங்க ஜிஎஸ்டி ரோட்டு மேல. அடுத்த குடுவாஞ்சேரி இதுதானுங்க. டெவலப்மெண்ட் இப்பவே பிரசன்டா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ மக்களே, இத பத்தி நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஸ்கொயர் ஃபீட் ரேட் 800 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரை கிரவுண்ட் பிளாட் வெறும் 9,60,000 ரூபாய் தான். பாதி பணம் கொடுத்தாலே உங்க பேர்ல பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. மீதி பணத்தை மாத சுலப மாத தவணையில கட்டிட்டு போங்க. 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் லைனும் கொடுக்குறாங்க. ரெகுலரா 5 வருஷம் கண்டினியூஸா இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு கடைசி 5 இஎம்ஐ ஃப்ரீயா வேவர் பண்ணியும் தராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாட் புக் பண்றவங்க 30 டேஸ்க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல
டிஎன் ப்ராப்பர்ட்டி சைட்ல இருந்தே பண்ணி தராங்க. அவங்க நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துட்டு அவங்களே டைரக்டா கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. யாருக்கும் எந்த கமிஷனும் இல்ல. டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் தான். தாராளமா நீங்க பேங்க் லோன் போறதா கூட தாராளமா போங்க. இங்க நிறைய பேர் வாங்கி அழகா அவங்க ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்ல அமைச்சிருக்காங்க. வந்து பாருங்க, சைட் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கும். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஃப்ரீ சைட் விசிட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வீடு தேடி கார் வரும். கார்ல ஏறுங்க, ஃபேமிலியா வந்து பாருங்க, பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. நினைவு இருக்கட்டும், மாசம் வெறும் ஒரு 8000 ரூபாய் இஎம்ஐல ஒரு அரை கிரவுண்ட் பிளாட்டுக்கு ஓனர் ஆயிரலாம். அந்த பிளாட் ஜிஎஸ்டி ரோட்டுக்கு மேல. வாய்ப்பே இல்ல, இந்த ஆஃபர் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. சைட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க. 24/7 செக்யூரிட்டியோட உள்ள 30 அடி 24 அடி ரோடோட பக்கவா இருக்கு. வந்து பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Until then, bye from GS.